ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைமோட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சரியான முறையில் எப்படி இன்ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது. அதேபோல் இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு அதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில் ஃபில் பண்ணிவிட்டு, உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கை எடுத்து எப்படி உங்கள் டவுன்லைனுக்கு ஷேர் பண்ணி அவங்கள எப்படி இன்ஸ்டால் பண்ண வைக்கிறது. இதை பற்றி ஏ டு இசட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு நீங்கள் இந்த பைமோட் ஸ்மார்ட் ஓகேங்களா, இந்த ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய அப்ளைன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க் வந்து கேளுங்க. சரிங்களா? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு கீழ ஜாயின் பண்ணிருக்கீங்களோ, அவங்கள்ட்ட நீங்க லிங்க் கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி வந்து ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணுவாங்க. இந்த லிங்க்க டச் பண்ணி நீங்க வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில இன்னொரு கேட்டகரி இருப்பாங்க. என்னோட அப்ளைன் ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க நியூவா ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இப்ப சங்கர் சார் சொல்லியிருப்பாங்க இல்லையா? யாராச்சும் ஒரு அப்ளைன் இல்லாதவங்க, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டா, உங்களுக்கு புடிச்ச யாராச்சும் நபர் இருக்காங்கன்னா, அவங்கள்ட்ட போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப்ப வந்து ஃபார்ம் பண்ணி ஜாயின் பண்ண வச்சது. அப்ப அந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அப்ளைன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்கல்ல, அப்ப யாரு கீழ நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ, அவங்களே அந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க. அவங்களுடைய ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு, அவங்களுக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு, அவங்களுடைய ரெஃபரல் லிங்க் சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்புடைய ரெஃபரல் லிங்க் அவங்க லிங்க் வந்து குரூப்ல போட்டுருவாங்க. அந்த லிங்க்க நீங்க யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு, பிளஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டவுன்லைனுக்கு நீங்க வந்து ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபரல் லிங்க் எடுத்து நீங்க அவங்களுக்கு குடுத்துடலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க லிங்க் மூலியமா அவங்க இன்ஸ்டால் வந்து பண்ணிப்பாங்க. சரிங்களா? இதுதான் இது. இன்னொரு கேட்டகரி பீப்பிள் இருப்பாங்க. என்னன்னா, ப்ரோ நான் வந்து எந்த குரூப்லயும் ஜாயின் பண்ணல. எனக்கு விருப்பம் இல்ல. எந்த குரூப்லயும் ஜாயின் பண்ண விருப்பம் இல்ல. நான் வந்து எஸ்பிஐல வந்து டைரக்ட்டா அட்மின் டீம்ல வந்து ஜாயின் பண்ணுவேன். நான் எந்த குரூப்லயும் ஜாயின் பண்ணல. இப்ப நான் எந்த லிங்க்ல வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்றது? எந்த லிங்க் மூலியமா நான் வந்து டவுன்லோட் பண்றது ஒரு கேள்வி இருக்கும். அவங்களுக்கு நான் வந்து கடைசியா சொல்றேன். எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சரிங்களா? இப்போ 2 கேட்டகரி பீப்பிள் இருப்பீங்கல்ல. ஒண்ணு உங்க அப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ல இருப்பாங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி வந்து ரெஃபரல் லிங்க் வந்து குடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்க வந்து புது புது குரூப்ல இருப்பீங்க. நியூவா ஒரு புது குரூப்ல இருப்பீங்க. அந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்மின் ஆனவங்க. இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க. சரிங்களா? இந்த லிங்க போட்டாங்க அப்டின்னா, நீங்க அது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு கீழ வந்து டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய குரூப்ல இருக்காங்க. அந்த குரூப்ல என்ன பண்ணுவோம் அப்டின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ண போறேன் இப்ப. சரிங்களா? டெமோவா உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். டெமோவா பண்ணிட்டு, அந்த லிங்க் தான் பார்த்தீங்கன்னா, குரூப்ல குடுக்க போறேன். அது வந்து மத்தவங்க இன்ஸ்டால் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன பண்ண போறோம் பாருங்க. இது என்னோட அப்ளைன் எனக்கு குடுத்ததுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப லிங்க்க ஓப்பன் பண்ணணும். இப்ப நான் வந்து இந்த லிங்க் இதே போல லிங்க் என்ன பண்ணுவேன்னா, நான் குரூப்ல போட்டுருவேன். இப்ப நீங்க எப்படி கற்பனை பண்ணீங்கன்னா அப்டின்னா, இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அப்ளைன்ட்ட நீங்க வாங்கிட்டீங்க. இதில எப்படி இன்ஸ்டால் பண்றது? ஜஸ்ட் அந்த லிங்க கிளிக் பண்ணுங்க. லிங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்க போகும் அப்டின்னா, Play Storeல போயிடும். சரிங்களா? Play Storeல இந்த மாரி பைமோட் ஸ்மார்ட் இந்த மாரி ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ண வேணும்னா, அங்க இன்ஸ்டால் அப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இன்ஸ்டால மட்டும் டச் பண்ணுங்க. அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? இன்ஸ்டால மட்டும் நீங்க டச் பண்ணிட்டா பிறகு ஒரு 7 எம்பி மட்டும் தான். 7 எம்பி தான். நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் உள்ள போற மாரி ஒரு ஓப்பன் பார்த்தீங்கன்னா காமிக்கும். இப்ப பாருங்க. இன்ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு எனக்கு. இன்ஸ்டால் ஆயிட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் காமிக்கும். அந்த ஓப்பன நீங்க டச் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போயிடும். சரிங்களா? இதெல்லாம் நீங்க பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க மொபைல்ல பழைய ஆப் சொல்றீங்களா? பைமோட்டுடைய பழைய ஆப் ஏதாச்சும் உங்கள்ட்ட இருக்கு. பைமோட்டுடைய அந்த வாலண்டரி குரூப் குடுத்துருப்பாங்க. பைமோட் ஸ்மார்ட்டுடைய ஆப்போ, இல்ல பைமோட்டுடைய முன்னாடி இருந்துச்சுல்ல ஒரு ஆப். அந்த ஆப் இருந்தாவோ, பைமோட்ல உங்க மொபைல்ல ஏதாச்சும் ஒரு ஆப் இருக்கு அப்டின்னா, அத அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நீங்க இந்த ப்ரொசீஜர்ல நியூ ஆப் வந்து பாருங்க இன்ஸ்டால் பண்ணணும். அத ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க இதுதான் வந்து பாருங்க ஒரு இன்டர்ஃபேஸ் சரிங்களா? பைமோட்டுடைய ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்ட உடனே, உங்களுக்கு இந்த மாரி தான் வந்து பாருங்க குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கீழயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஹோமு, கேட்டகரி, கார்டு, அக்கவுண்ட்ன்னு சொல்லிட்டு சரிங்களா? இதுல இந்த 3 நம்மளுக்கு தேவையில்ல. ஹோமு, கேட்டகரி, கார்டு இது எதுவுமே வேணாம். லாஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வந்து இதுல வேணும். சரிங்களா? அப்ப லிங்க்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள வந்துட்டீங்க அப்டின்னா, இனிமே அக்கவுண்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த அக்கவுண்ட்ட டச் பண்ணீங்க. அந்த அக்கவுண்ட்ட டச் பண்ணவும் உங்களுக்கு இங்க தான் வந்து மொபைல் நம்பர் போடுற மாரி ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க. அந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போடணும். இப்ப என்னோட மொபைல் நம்பர் நான் போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன். இந்த மொபைல் நம்பர பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த மொபைல் நம்பர் போடணும் அப்டின்னா, உங்க கையில எது ஆக்டிவ் நம்பரா வச்சிருக்கீங்களோ, அந்த நம்பர நீங்க குடுத்துக்கலாம். கடைசி வரைக்கும் எந்த நம்பர் யூஸ் பண்ண போறீங்களோ, அந்த நம்பர நீங்க குடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எஸ்பிஐல குடுத்த நம்பர் தான் நீங்க பண்ணணும் அவசியமே கிடையாது. சரிங்களா? அத வந்து பண்ணிட்டு கீழ இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க டச் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டச் பண்ணிட்ட உடனே உங்க நேம் போட சொல்லுவாங்க. சரிங்களா? நேம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐல என்னென்ன குடுத்தனோ அந்த மாரி குடுக்கணும்னு அவசியம் இல்ல. மேக்ஸிமம் அது மாரி குடுத்தனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஆனா நேம் வந்து டிஃபரண்டா குடுக்கக்கூடாது. சரிங்களா?
இப்போ எப்படி சொல்றது? வேற நிக் நேம் வேற குடுத்துருப்பீங்களா? அந்த மாரிலாம் குடுக்கக்கூடாது. எஸ்பிஐல என்ன நேம் குடுத்துருக்கீங்களோ, அத ஷார்ட்டா குடுத்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபுல்லா கூட குடுங்க. இல்ல அங்க நீங்க ஷார்ட்டா குடுத்தீங்கன்னா, இங்க நீங்க ஃபுல்லா கூட குடுக்கலாம். சரிங்களா? இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். சரிங்களா? என்னுடைய நேம் போட்டு கீழ பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா இருக்குங்க. கீழ சைன் அப் அண்ட் கெட் ஓடிபின்னு இருக்கும். அத டச் பண்ணுங்க. நீங்க அத டச் பண்ணிட்டா பிறகு உங்களுக்கு இந்த மாரி ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா போகும். சரிங்களா? இங்க பாருங்க. ஸோ இந்த மாரி ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அந்த மொபைல்ல ஓடிபி வந்துட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பாருங்க டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுங்க. நெக்ஸ்ட் குடுத்துட்டீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க, யுவர் லாகின் சக்சஸ்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும். ஸோ லாகின் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி லாகின் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? ஸோ இதில முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில உங்களுக்கு ரெஃபரல் கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு காமிக்கும். சரிங்களா? அந்த ரெஃபரல் கோடுமே ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் தான். லிங்க் மூலியமா பண்றவங்களுக்கு ரெஃபரல் கோடு வந்து பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அங்க ஷோ ஆயிடும். சரிங்களா? மத்தபடி நீங்க வந்து சோசியல் மீடியால போய் டவுன்லோட் பண்ணி அப்ளைன் இல்லாதவங்க, குரூப்ல இல்லாதவங்க போய் டவுன்லோட் பண்ணி பண்றீங்கல்ல, ஸோ அவங்களுக்கு நீங்க ரெஃபரல் கோடு போட்டு பண்ற மாரி இருக்கும். அத மட்டும் நீங்க வந்து கரெக்ட்டா பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க உங்களுக்கு நீங்க பண்ணிட்ட உடனே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் உள்ள ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. எல்லாமே பண்ணிட்டு அக்கவுண்ட்ட திரும்பி டச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. இந்த மாரி உங்களுக்கு நேம் குடுத்துருப்பாங்க. இது மாரி ஒரு கிரீடம் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இந்த கிரீடத்துக்கு கீழ BM20 ஸோ இந்த மாரி நம்பர் குடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் தான் என்னன்னா, பைமோட்டோடைய ப்ரொஃபைல் ஐடி. நெறைய பேர் கேட்டீங்க இல்லையா? ப்ரோ நான் சேல்ஸ் டீம் இருக்கிறேன். எனக்கு ப்ரொஃபைல் ஐடி கேட்கறாங்க. பைமோட்டோடைய ப்ரொஃபைல் ஐடி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப இதுதான் வந்து பைமோட்டினுடைய ப்ரொஃபைல் உடைய ஐடி. சரிங்களா? அப்ப பைமோட்ல கூப்பன் சேல் பண்றவங்க, ஃபார்ம் ஃபில் பண்றவங்க இந்த ஐடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்துட்டு போய் அங்க ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, இதில வேற எதுவும் இல்ல. இதுதான் இப்போதைக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன்லாம் போனா அங்க வந்து ஒண்ணுமே இல்ல. சரிங்களா? நேம நம்ம ஃபில் பண்ண டேட் தான் இருக்கு. அட்ரஸ் ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். மத்தபடி வேற இல்ல. கூப்பன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதில இன்னொரு ஆப்ஷன் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. இங்க மை ரிவார்ட்ஸ்ல போனீங்கன்னா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொன்னேன் இல்லையா? இப்ப வந்து நீங்க நான் வந்து இப்ப ஜாயின் பண்ணேன். வேற ஒருத்தர் மூலியமா ஒரு லிங்க் மூலியமா நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலியமா ஜாயின் பண்ணதுனால எனக்கு என்ன ஆச்சு பாருங்க, 200 பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க எனக்கு வந்திருக்கு. இப்போ என் லிங்க் எடுத்து மத்தவங்களுக்கு நான் குடுக்கக்குள்ள அவங்க இன்ஸ்டால் பண்றாங்க அப்படின்னு எனக்கு இங்கேயே வந்து ஷோ ஆகும். என்னன்னு ஷோ ஆகும்னா 80 பாயிண்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ அவங்க பேர் போட்டு மொத்தமே எனக்கு ஷோ ஆகும். சரிங்களா? என்னென்ன யார் இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லிங்க் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டு, உங்க டவுன்லோட் ஷேர் பண்ணி விட்டுட்டு, அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்படியே இங்க பாருங்க, மை ரிவார்ட்ஸ்ல வந்துட்டு கீழ வந்து ஜாயினிங் போனஸ் இருக்கும். சரிங்களா? இது வந்து நீங்க ஜாயினிங் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் வந்து குடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழயே வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்துருப்பாங்க எல்லாமே. சரிங்களா? யார் யார் என்ன பேர்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு நீங்க லிங்க் ஷேர் பண்ணி அவங்க பண்றாங்க அப்படின்னா, 80 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்ப இதிலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. 80 பாயிண்ட்ஸ்னுடைய மதிப்பு எவ்வளோனா, உங்களுக்கு ரூ. 50 குடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த மாரி தான் கால்குலேஷன் பண்ணி குடுக்குறாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஓகே ப்ரோ. இப்ப என்னோட லிங்க் எப்படி ப்ரோ நான் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்றது அப்படின்னா, இப்ப இதுதானே இன்டர்ஃபேஸு. ஒண்ணுமே இல்ல. சரிங்களா? இங்க பாருங்க. உங்களுக்கு மை அக்கவுண்ட்ன்னு இருக்கும். அக்கவுண்ட்ன்னு இருக்கும். அந்த அக்கவுண்ட்ட நீங்க டச் பண்ணிட்டு, கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கேயே குடுத்துருப்பாங்க. இன்வைட் ஃபிரெண்ட்ஸ் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த இன்வைட் ஃபிரெண்ட்ஸ மட்டும் நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இங்க தான் உங்களுக்கு ஒரு கோடு குடுத்துருப்பாங்க. இதுதான் உங்களுடைய கோடு. சரிங்களா? ஸோ இந்த கோடு தான் வந்து மத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடுற மாரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நீங்க ரெஃபர் லிங்க் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க இது மூலியமா பண்றாங்கன்னா, அந்த மாரி கோடு வந்து போட வேண்டாம். சப்போஸ் அங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா Play Storeல போய் பண்றாங்க அப்படின்னா மட்டும் இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா போடுற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நீங்க வந்து லிங்க்கே குடுத்துருங்க. சரிங்களா? ஸோ அந்த ரெஃபரல் நீங்க இத குடுத்துட்டீங்க. இன்வைட் ஃபிரெண்ட்ஸ் நீங்க குடுத்துட்டீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோட் இருக்கும். யுவர் இன்வைட் லிங்க்ன்னு ஒண்ணு இருக்கும். இங்க பாருங்க. யுவர் இன்வைட் லிங்க். அத நீங்க டச் பண்ணிட்டு கீழ ஷேர் டூ யுவர் ஃபிரெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அத நீங்க டச் பண்ணீங்கன்னா, காப்பி பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத காப்பி பண்ணி அப்படியே உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணிருங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஸோ அவங்களும் இப்ப நான் சொன்ன மெத்தட்ல அப்படியே போயிட்டு இந்த வீடியோ கூட அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணிட்ட பிறகு என் ஃப்ரெண்டுட்ட சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ லிங்க் நான் அனுப்பிட்டேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க? அப்படியே உள்ள போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இவ்வளோ தாங்க விஷயமே. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்றதுக்கான ஒரு மெத்தடு. ஸோ மறுபடியும் ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. மஸ்ட் எடுத்தோனே உங்களோட அப்ளைன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து லிங்க் கேட்டு வாங்கிக்கிங்க. குரூப்ல இருக்கிறவங்க குரூப்ல வந்து லிங்க் குடுப்பாங்க. நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? அந்த லிங்க்க நீங்க டச் பண்ணி உள்ள போகணும். உள்ள போயிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இங்க அக்கவுண்ட் இருக்கும். அந்த அக்கவுண்ட்ட டச் பண்ண போறீங்க. மொபைல் நம்பர் போட சொல்லுவாங்க. மொபைல் நம்பர் போட்டு நெக்ஸ்ட் உங்களுடைய நேம் போட சொல்லுவாங்க. லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் போட்ட பிறகு ஓடிபி போட ஓடிபி போட்டீங்கன்னா முடிஞ்சுது அவ்வளோதான்.
சரிங்களா? ஸோ வந்துட்டு பிறகு உங்களுக்கு இங்க மை ரிவார்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த மை ரிவார்ட்ஸ நீங்க டச் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். நீங்க உங்க லிங்க்க வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு, அவங்க இன்ஸ்டால் பண்றாங்க அப்டின்னா, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்டின்னா, உங்களுக்கு 80 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். லிங்க் எப்படி ஷேர் பண்ணுது அப்டின்னா, இங்கேயே உங்களுக்கு இன்வைட் ஃபிரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. டச் பண்ணிட்டு, இன்வைட் ஃபிரெண்ட்ஸ டச் பண்ணிட்டு, கீழ வந்தீங்கன்னா லிங்க் குடுத்துருப்பாங்க. அத ஐடி பிடிச்சாலே காப்பி பண்ணி கூட அனுப்பலாம். ஸோ இல்லன்னா கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் டூ யுவர் ஃபிரெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அத டச் பண்ணிட்டு காப்பி லிங்க் இருக்கும். அத டச் பண்ணி அதில மத்தவங்க ஷேர் பண்ணிட்டு, அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அவங்க முடிஞ்சுது அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் பைமோட்டினுடைய ப்ரொஃபைல் ஐடி. எல்லாருக்குமே யூனிக்கா ஒரு ஐடி கிரியேட் ஆகும். இதுதான் பைமோடுடைய ப்ரொஃபைல். நம்மளுக்கு எப்படி எஸ்பிஐல ஸ்டாஃப் ஐடி இருக்கு. அதே மாரி பைமோட்ல இதான் வந்து ப்ரொஃபைல். சரிங்களா? இவ்வளோதாங்க விஷயம். ஸோ இத தவிர வேற எதுவும் டவுட் இருந்தா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அதில் சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். பை பை.